இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆந்திரா டிஷ்ஷில் பூண்டு கார கத்திரிக்காய் வறுவலுங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸோட ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எனக்காவது சமைக்க முடியலன்னா இந்த டிஷ்ஷை ஒரு 10 நிமிஷத்துக்கு செஞ்சு முடிச்சிடலாம். தக்காளி ரேட் அதிகமாக இருக்கக்குள்ள இந்த மாதிரி டிஷ் செய்யுங்க. நம்ம தக்காளி சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சாலும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு இடிகள் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. 15 பூண்டு எடுத்துகிட்டு நல்லா தட்டிக்கோங்க. பொடியை பவுலுக்கு மாற்றிட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து வைங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கத்திரிக்காயை நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி ஆறாக கட் பண்ணுங்கள். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். கடுகு சேர்த்தாச்சு. இப்போது கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை நம்ம இந்த ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூண்டு மிளகாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னொரு 1/4 டீஸ்பூன் கூட உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் தயார். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.